அனைவருக்கும் வணக்கம். UDays Plus போர்ட்டலில் நமது பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களின் ஜெனரல் ப்ரொஃபைல், அப்பாயின்மெண்ட் அண்ட் டீச்சிங் ப்ரொஃபைல், டீச்சிங் அண்ட் அதர் டீடைல்ஸ் அப்டேட் செய்வது எப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பார்ல UDays Plus டீச்சர் மாடியூல் அப்படின்னு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் UDays Plus டீச்சர் அப்படின்னு வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். மேல UDays Plus ன்னு கொடுத்திருப்பாங்க. கீழே டீச்சர் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நமது பள்ளிக்கான UDays Plusக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க தெரியக்கூடிய கேப்ஸாவை கரெக்டா பார்த்து அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான ஹோம் பேஜ் வந்து ஓபன் ஆயிரும். நெக்ஸ்ட் அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்துக்கோங்க. வந்துட்டீங்கன்னா கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் TCF டு ஃபில் த டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்கன்னா டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ எங்கள் பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஸ்டாஃப் வந்து ஒரு 4 பேர் இருக்கோம். ஸோ அந்த டோட்டல் பக்கத்தில் 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்கள் பள்ளியில் எத்தனை ஆசிரியர்கள் பணிபுரிகிறாங்களோ அந்த ஆசிரியர்களுடைய கவுண்ட் கொடுத்துருப்பாங்க, எண்ணிக்கை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நேரம் வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமது பள்ளியில பணிபுரியக்கூடிய அந்த 4 ஆசிரியர்களுடைய விவரங்கள் வந்து நமக்கு ஓபன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த டீச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஜெனரல் ப்ரொஃபைல், அப்பாயின்மெண்ட் அண்ட் டீச்சிங் ப்ரொஃபைல், ட்ரைனிங் அண்ட் அதர் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணதுனால நமக்கு இந்த இடத்துல வந்து மூணுமே வந்து கிரீன் கலர்ல வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டட்னு சொல்லி கிரீன் கலர்ல இருக்கும். இதாவது நீங்க கம்ப்ளீட் பண்ணாதவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்கன்னா ஸோ அவங்களுக்கு பாருங்க ஜெனரல் ப்ரொஃபைல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ ஸ்டேட்டஸ்க்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு அந்த ஆசிரியருக்கு நேரம் இருக்கக்கூடிய அந்த ஜெனரல் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த ஆசிரியருடைய ஜெனரல் ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ மேலே அவங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க, டைப் வந்து டீச்சிங் ஸ்டாஃப் கொடுத்துருப்பாங்க, இதுல வந்து ஜெண்டர். ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி ஃபில்லாவே இருக்கும். இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஜெனரல் ப்ரொஃபைல்ல வந்து ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஸ்டாஃபுக்கான கோடு, நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி, ஸோ இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே கரெக்டா இருக்கான்னு ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க அதுக்கு நேரம் வச்சு கிளிக் பண்ணி நீங்க வந்து சேஞ்ச் பண்றாலும் சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அப்டேட் கொடுத்துருங்க. அப்டேட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஜெனரல் ப்ரொஃபைல் வந்து அப்டேட் ஆயிரும் மேல. ஸோ உங்களுக்கு டீச்சிங் ஸ்டாஃப் டீடைல்ஸ் அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துட்டு நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அண்ட் டீச்சிங் ப்ரொஃபைல் இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல ஒவ்வொன்றையுமே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு இதையுமே செக் பண்ணி கரெக்டானதா செலக்ட் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுல சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க சேஞ்சஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்டேட் கொடுத்துக்கோங்க. அதாவது ப்ரீவியஸ் பேஜ் போகணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அல்லது நெக்ஸ்ட் போனாலும் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒவ்வொரு பேஜுமே நீங்க கீழே தெரியக்கூடிய அப்டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேஜ் வந்து நமக்கு அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் அதர் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறணும். செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து அப்டேட் கொடுத்துருங்க. அப்டேட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் அண்ட் அதர் டீடைல்ஸ் வந்து அப்டேட்டட்னு வந்துடும். ஸோ இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்கன்னா ஸோ அந்த ஆசிரியருக்கு நேரம் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டேட்டஸ்க்கு நேரம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட்ன்ற மாதிரியா வந்திருக்கும். ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் நமது பள்ளியில பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுடைய ஜெனரல் ப்ரொஃபைல், அப்பாயின்மெண்ட் அண்ட் டீச்சிங் ப்ரொஃபைல், ட்ரைனிங் அண்ட் அதர் டீடைல்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபைனலா கொஞ்சம் மேல போய்க்கோங்க. மேல போயிட்டு இங்க இருக்கக்கூடிய லாக் அவுட்டை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.